ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் கிம்பிள்ஸ் ஆஃப் ட்ரெக்கிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னும் பார்க்காம யாராக இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த ட்ரெக்கிங் வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீர்த்தமலை மலைக்கு தாங்க போனோம். தீர்த்தமலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியாதவங்க யாராக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தீர்த்தங்கள் இருக்குது, அப்புறம் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறையா புரியாத புதிர்கள், அப்புறம் இன்னும் நிறையா அமானுஷங்கள்லாம் அந்த மலையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த காலத்துலேயே அந்த மலையில் மன்னர்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கோவிலையும் தாண்டி மலைக்கு மேலே போனோம். ஒரு 6 பேராக போனோம். இங்கேருந்து ஒரு 4 பேரும், அங்கேருந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் லோக்கலில் கைட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ மொத்தம் 6 பேராக போனோம். ஒரு சில விஷயத்தெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம், பார்த்தோம், நேரடியாகவே பார்த்தோம். கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்த விஷயம் எல்லாமே உண்மை தான். அதை நீங்களும் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. மேலே என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று கோட்டை, இன்னொன்று ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உச்சியில் ஒரு பிள்ளையார் இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இன்னும் அந்த மலையை சுற்றி முனிவர்கள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நாங்கள் போன டைமில் யாரையும் பார்க்கல. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப் டு எண்ட் வரையும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி எல்லாமே போட்டிருக்கேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகணும், ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா கோவிலுங்க. ஸோ இந்த கோவிலை தாண்டி போக போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிலாம் ஒத்தையடி பாதையாக தாங்க இருக்குது. சரிங்களா? இந்த காட்டு வழி பாதையில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கூட வேறு ட்ரக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க பாருங்கள். ஆமாம். ஹாய். ஸோ இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்குது. மேலே போய் பார்க்கலாம். ஹாய் ஹாய் ஹாய். வரவங்க எல்லாம் ஹாய் சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறதுல இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது கோயில் வீடு தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன கோயிலுக்கும் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே மேலே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா வெள்ளி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உச்சியில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இப்படி பார்க்க போகிறோம். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. ரொம்ப நாள் வீட்டில் நடக்காமல் இருந்துட்டு இப்போ நடந்தால் ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா டெய்லி இதுக்கு மேலே நடக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச வியூ, ஃபஸ்ட்டு வியூ நாங்கள் பார்த்தது தான். கஷ்டமாக இதில் ஏறத்துக்கு. எஸ், இது ஃபுல்லாக ஒத்தையடி பாதை தான் இருக்குது. நீங்கள் பாய்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் போகலாம், ஆனால் லேடிஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வெறும் கல்லும் மண்ணுமாக தான் இருக்கே தவிர அதெல்லாம் செடியெலாம் நிறையவே முளைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் கூட ஏறல, அதுக்குள்ளே எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இவங்க எல்லாம் வச்சு நான் இந்த மலை மேலே ஏறி என்ன பண்ணுறதுனே தெரில. இவரை பாருங்கள், இவரும் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸோ இவங்க தான் நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஒருத்தர் பேர் மோகன், இன்னொருத்த பேர் பூவாசன். ஸோ 2 பேரும் தான் நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க மேலே. இவங்க மேபி நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இவங்கள்ட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் எங்களாலேயே மேலே ஏற முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்துட்டு மறுபடியும் ஏற ஆரம்பித்தோம். அங்கங்கே வெயிட் பண்ணி தான் போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த 3 பேர் தான் 3 பேர் எப்பயுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். சேனலில் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நாங்கள் 3 பேர் எப்பயுமே தனியாக போனதே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த அண்ணா தாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனதுக்கப்புறம் யாருமே கிடைக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறப்ப தான் கிடைச்சாரு இவர். ஆல்ரெடி வேட்டை மாதிரி இருக்கிறாங்க. இவன் தான் ஒரிஜினல் வேங்காய்ப்பாட வீரோ மேலே இருக்கான். இவர் கோவிலுக்காக மரத்தை வெட்டிகிட்டு இருந்தார். ஸோ கோவிலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டானா எங்களுக்கு கொஞ்சம் 2 கோல் வெட்டி கொடுங்க, மேலே போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரிப்பா தம்பி, நானும் வெட்டி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்டி கொடுத்தாரு. இதை பாருங்கள், இப்படி தான் கோலை வச்சுட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அவர் எங்களுக்காக தேவையான அளவுக்கு கோல் வெட்டி கொடுத்தாரு. ஸோ எல்லார்கிட்டையும் கோல் வந்துருச்சு. எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். கோல் இல்லாமலாம் தயவு செஞ்சு மேலே ஏறிடாதீங்க, ஏறவும் முடியாது. ஸோ கோல் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய சப்போர்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். அரை மலை ஏறத்துக்குள்ளே 6 ஆயுசு போயிடுச்சு. முழு மலை ஏறத்துக்குள்ளே முழு ஆயுசு போயிடும் போல இது. மேலே ஏட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு மாதிரி இருக்குது.
முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த கோல் மட்டும்தான். இது வந்து சப்போர்ட் சும்மா வச்சுருக்கேன். இந்த கோல் மட்டும் இல்லைன்னா வேலை இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஹைட்டில் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆனால் வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது. இப்போ தாங்க நான் பாதி மலை கூட இங்கே ஏறி வரலைங்க. அந்த வியூ தான் இது. பாதி மலையை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதோட வியூ தான் இது. சரிங்களா, நீங்கள் பார்க்குற வியூ வந்து நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க. சரிங்களா, ஸோ இது வந்து கால்வாசி மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இதோட வியூ பாயிண்ட்டு தான் இது. ஆனால் இதுவே வந்து எங்களுக்கு வந்து வர்த்தாக தாங்க இருந்துச்சு. வேறு மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து காற்று அனுபவிக்கிறோம். ஸோ எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாமல் நேச்சுரலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு வந்து அதே இருக்கும். ஃபேஸை பார்க்காதீங்க, நேச்சுரலில் பாருங்கள். இதை விட மேலே வந்து கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் மேலே ஏற வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மேலே பார்த்தோம், வேறு மாதிரி இருந்துச்சு. இன்னும் அதையும் தாண்டி தான் நாங்கள் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி இந்த வியூ பாயிண்ட்டை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே. இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி செருப்பாங்கே கட்டி விட சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா காற்று வந்து கீழேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு டைமாவது நீங்கள் வந்து போயிடுங்க, வேறு மாதிரி ஃபீல். நம்ம இதையும் விட மேலே ஏற போகிறோம். அதுதான் அல்டிமேட்டாக இருக்க போகுது. சரிதா, இந்த மலைக்கு வந்து நம்ம அதுவும் மேலே போகிறோம். கீழே வேற மாதிரி வீடியோ ஒன்று. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் வந்து ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் வந்து நிறைய பேர் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லையும் நெட்வொர்க்கு ஃபுல்லாக தான் இருக்குது. டவரும் நல்லா தான் கிடைக்குது. ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்கிறது இப்போ நம்ம இதுக்கும் மேலே தாங்க போனோம். ஸோ அந்த மலையும் தாண்டி தான் மேலே போய் ஆகணும். வாங்க அதை பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வீரர்கள் வந்து இங்கேருந்து யாராவது வராங்களா போருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனால இந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நடந்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது வந்து அந்த காலத்திலே வந்து கட்டியிருக்காங்க. எப்படி இருக்கும், எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். சிப்பாய்கள் தங்க இடம் தான். இங்கே தான் வந்து சிப்பாய்களாக இருந்து போருக்கெல்லாம் ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதுங்கி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எதிரிகள் யாரும் வந்து பார்த்து அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடுவாங்க. அதனால அவங்க இடம் தான். ஸோ இதுதான் பேஸ் சிப்பாய்கள் தங்க இடமா. இங்கேருந்து பார்த்தா அவர் சொன்ன மாதிரி எல்லா ஓல்டு லொக்கேஷன் எல்லாமே தெரியுது. பக்கத்தில் இந்த தென்பனையாறு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு எதிரிங்க வரக்குள்ளே கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இங்கேருந்து வந்து எல்லாம் கரெக்டாக இதுக்கு முன்னே வந்து ஒரு கிளிப்பு பார்த்துருப்பீங்க. நாங்கள் நின்று இந்த பிளேஸு, அந்த பிளேஸ் வந்து அதுதான். பார்க்கலாம் இப்போ இருக்கிற சிப்பாய். மேபி நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். லோக்கல் கைடோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலையில் வந்து வெள்ளி கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வெள்ளி கிணறு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கலாம்னா வெள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, ஆனால் இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க வெள்ளி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதுக்காக வெள்ளி கிணறு வந்துச்சு, வெள்ளி கிணறுன்னு பேர் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இதில் வெள்ளி இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதனால் அது வந்து வெள்ளி கிணறாக பேர் வச்சாங்க. பார்க்கலாம். போதும்டா கிணத்துல விழுந்து. ஸோ இந்த வெள்ளி கிணறு இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கோட்டையில் இருந்தவங்களாம் வந்து இங்கே தான் வந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி கிணறு தாண்டி தான் போயிட்டுருக்கோம். அங்கே தாண்டி போனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணதுக்கான அடையாளங்கள் இருக்குது.
ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடாக மாறிடுச்சு. இந்த அடையாளங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த டைமில் யார் க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இல்லை மேபி இதில் இன்னும் ஆளுங்க நடமாட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஜென்ஸர்லாம் முக்கியமாக நான் ஜென்ஸு ஆனால் ப்ரிஃபர் பண்ணுவேன். லேடிஸ் தான் தயவு செஞ்சு இருக்காங்க. நான் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டியிருக்காங்க. அப்புறந்தே கட்டுறதுனால இன்னும் அது வந்து ஸ்டெப்பாக பார்த்த மாதிரி நம்ம இப்பயே ரீசெண்டாக வீடு கட்டினா மலைக்கு வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஆனால் இந்த கல் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போகணும், வாங்க சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோட்டை ஒன்று இருக்குது, வாங்க பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. ஆமாங்க காட்டுங்க, நானும் கோட்டையை பார்க்கறதுக்கு தான் அங்கேருந்து வந்தேன், உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு தெரியல, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. கொஞ்சம் நடக்கிற அளவு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேஃப்டி தாங்க, சரிங்களா. நாங்கள் போகிறப்ப சேஃபாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சேஃப்டி தான். ஸோ நடக்க ஆரம்பித்தோம். நடந்து கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கண்ணில் வந்து அந்த கோட்டை வந்து தென்பட்டுதுங்க. ஸோ வழி ஃபுல்லாக வந்து ஒத்தையடி பாதை தான். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க கோட்டை. இது வந்து பாதி தாங்க இருக்குது இப்போதைக்கு, மீதி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து கோட்டைக்கு உள்ளே இருக்கிற வியூங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நரச்செடி இதெல்லாம் வந்து முளைச்சிருக்கிறதுனால இப்படி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்போயே அவங்க வந்து இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கோட்டைக்கு வெளியில் இருக்கிறதுங்க. கோட்டையை சுற்றி வந்து எவ்வளோ பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இன்னமும் வந்து இது வந்து இருக்குது, சரிங்களா. கிட்டத்தட்ட எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, நான் இன்னமும் இருக்குது. இப்போ நம்ம போகிற வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தாங்க நம்ம போகிறோம். அது வந்து மரம் இல்லைங்க, சோலார் லைட், அங்கே தான் போகிறோம். ஸோ வாங்க நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குகை இருந்துச்சுங்க. அந்த குகையில் வந்து சித்தர்கள்லாம் வந்து தவம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நாங்கள் வந்து இப்போ கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்புனதுக்கப்புறம் இன்னும் ஒரு வியூ பாயிண்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஒரு மலையை ஹைட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அங்கேருந்து அழகாக ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மலையை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் மலையை சுற்றிட்டு தேர்ட் மலைக்கு மேலே ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மேகத்துக்கும் எங்களுக்கும் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. நாங்கள் மேலே இருந்து பார்க்குறப்ப கீழே இருக்கிற வீடுங்க எல்லாம் வந்து குட்டி குட்டியாக ஆகிடுச்சுங்க. நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ வந்து தென்பண்ணை ஆறு வந்து பார்த்துட்ருக்கீங்க, சரி. இதுவரையும் வந்தது வந்து ஒத்தடி பாதையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. லைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, சரிங்களா. அந்த ஹைட் வந்து உங்களுக்கே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளவுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு, சரிங்களா. உண்மையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நானும் சரி மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லி மேலே ஏற ஆரம்பித்தோம். இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினாங்க. இன்னொரு வியூ பாயிண்ட் கிடச்சிது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வியூ பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் வந்து காடெல்லாம் முளைச்சிருக்கும், அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துலாம் வந்து வழி ஏறதை விட வழி வந்து இப்படி தாங்க இருக்குது, இப்படி தான் போகணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மரம் ஏறி இந்த மாதிரி தான் தாவி போனாங்க. நல்லா இருந்துச்சு, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஒரு நாளாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் நம்ம இப்போ போய் ஆகணும். அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, இப்படி சுற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அதே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து மலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் போக போக இடம் வந்து குறுகலாச்சுங்க. அதை எங்களாலே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்கலாம், நீங்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். எல்லாருமே எனக்கு அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஆனால் வழி இருக்குது, சரிங்களா. வழி வந்து ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டு தான் ஏறி ஆகணும். பாருங்கள், இப்போ நாங்கள் போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு சாமி இருக்கிறதா சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறணும். இப்போ அது போகிற வழியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு இப்படி தான் போய் ஆகணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தாங்க. மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சாமியோட உருவத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்ததில் ஏதோ ஒரு வர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி இருக்குது. அது இந்த லைனில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், சொல்றா தெரியுதுங்களா. ஸோ நீ எங்கே இருக்க?
ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இதுதான் வந்து அந்த சாமி. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி இந்த சாமியை வந்து செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இது வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதுவரை எங்களாலையும் கெஸ் பண்ண முடியல. ஸோ இவங்க செஞ்சுட்டு இந்த பாறையை தள்ளி விட்டாங்களா அப்படின்னு யோசிச்சாலையும் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் செம வருத்துங்க, நிஜமாகவே வேறு லெவல் வருத்து. பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேப்சர் பண்ணணுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து இப்போ யாரோ ரீசெண்டாக இது பண்ண மாதிரி தான் இருக்குது. சாமியோட வந்து பேச வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேண்டிட்டு எல்லோரும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருக்கும் வேண்டிட்டு கிளம்பலாம். கொஞ்சம் தூரம் போனால் இந்த மாதிரி வந்து ஷேப் இருந்ததை வந்து நாங்கள் கீழே இருந்தே கவனிச்சோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து மேலே மலைக்கு வர்றது இதுதான் வழிப்பாதை, இதுதான் அம்புக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு மேலே ஏறிட்டாங்க. சரி நம்மளும் ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்புக்குறியில் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோங்க. மேலே ஏறினதுக்கப்புறம் இப்படி ஒரு வியூ பாயிண்ட். ஸோ அந்த மலை இந்த மலை, இந்த 2 மலையும் நமக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இது வந்து 2 மலையும் தாண்டி இப்போ நம்ம நிற்கிறது வந்து 3வது மலைங்க. சரியா? ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். மேலே அந்த உச்சிக்கு போகணும்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வழி இப்படி தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்து சேஃபாக தான் வரணும். வழி நல்லா தாங்க இருக்குது, பெருசாக தான் இருக்குது. வீடியோவில் பார்க்கவங்களுக்கு மேபி சின்னதாக தெரியலாம். அப்புறம் மேலே வந்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு பிள்ளையார் இருக்குங்க. ஸோ இந்த பிள்ளையாரை பார்த்ததும் எங்களுக்கே வந்து அதிசயமாக தான் இருந்துச்சு. என்னடா இந்த இடத்துல வந்து பிள்ளையார் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆச்சரியமாக தான் பார்த்தோம். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலத்துலேருந்தே இருக்குது. மன்னர்களும் இந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணிட்டு தான் வந்து ஏதாவது போருக்கு போகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ரே பண்ணிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மலையில் வாழ்கிற சித்தர்கள் வந்து பல பேர் வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ணுவாங்க, வேண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த சிலையை வந்து யாரோ மேலே வந்து அவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. ரீசெண்டாக வச்சதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் இங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம், சாமிக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு கழுவிட்டு இப்போ வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பூஜைக்காக. இந்த இடத்துல பிள்ளையார் இருந்து ப்ரே பண்ணிட்டு போனது எங்களுக்கு ஏதோ மனசுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தோணுச்சு. இன்னும் நல்லாவே தெரிஞ்சுதுங்க அந்த விஷயமும், அந்த ஃபீலும். ஸோ அங்கேருந்து சாமி கும்பிட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த இடத்துல சித்தர்களும் முனிவர்களும் அகத்தியர்களும் இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களும் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு நீங்களும் அந்த சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்படி ஸோ எல்லாராலையும் இந்த இடத்துக்கு போக முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணேன். ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தா வந்து ஒரு இது மாதிரி டின்னு மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கார்த்திகை தீபம் அப்போ வந்து இங்கே வந்து மலையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த டின்னு தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் சுற்றியும் பார்த்தா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இடம். ஸோ ஒரு வியூ பாயிண்ட் உங்களை காட்டிட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அவங்க 2 பேரோடைய காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க, தைரியமாக போங்க, பிரச்சனையே இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு போங்க, முக்கியமாக சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க, அவ்வளோதாங்க. சப்போஸ் இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கீழே வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி போகணும், என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துறேன். வீடியோ வந்து அப் டு எண்ட் வரை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ லோக்கல் கைடோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் அவங்களை காண்டாக்ட் பண்ணி தீர்த்தமலை போகிறதா இருந்தால் நாங்கள் மேலேயும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ அமௌண்ட் வந்து மினிமமாக தான் வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அது வேணால் ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக வந்து ஜென்ஸு போகலாங்க. ஆனால் லேடிஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். லேடிஸ் போனால் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஜென்ஸ் வந்து இங்கேருந்து போகலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த வீடியோ வந்து சஜெக்ஷனில் போய் காட்டும். ஸோ அதுக்காக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எதுக்குன்னா நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம பார்த்தது இன்னும் 4 பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.